ஸ்டாலின் வந்தால் தான் நாட்டுக்கு நல்லது. டிவிக்கு வந்தால் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். தளபதி மு.க. ஸ்டாலின் தான் வருவார் மீண்டும். நம்ம விஜய் தான் ஆட்சிக்கு வந்து டிஎம்கே தான். அதனால டிவிக்கு விஜய் தான் வருவாரு, வேற யார் வருவாங்க? நான் வந்து திமுக ஆட்சியை மறுபடியும் தொடரணும் விரும்புகிறோம். எடப்பாடி ஸ்டாலின் நமக்கு விரும்புகிறோம். பிஜேபி தான் வரணும். ஸ்டாலின் விஜய் புதுசாக வந்திருக்காரு. முதல்வர் ஸ்டாலின் தான். விஜய் வந்தால் நல்லா இருக்கும். விஜய் வந்தா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதனால விஜய் வந்தால் நல்லா செய்வார் நான் நினைக்கிறேன். விஜய் தான் வருவார்னு எனக்கு தோணுது. நடக்கும். மற்றவங்க வந்தால் என்ன செய்கிறாங்க எது செய்கிறாங்கன்றது சொல்ல முடியாது. அவங்களும் வந்து இது என்ன வளர்த்துக்கிட்டு இருந்தாங்கனால எந்த காரணமும் அவங்களுக்கு கேட்கவும் முடியாது. நம்ம ஸ்டாலின்லாம் எதுக்கு நம்ம பேசலாம் கேட்கலாம். ஏன்னா புதுசாக ஒரு ஆள் இருக்குன்னா அவங்களால முடியும், ஒரு நம்பிக்கை இருக்குது. டிவிக்கு வந்தால் டிஎம்கே வந்தாலும் ஆட்சி பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அவங்களால எதுவுமே பண்ண முடியலை. இந்த ஆட்சியில் வந்தும் டிவிக்கு வரலாம், அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். என்னை பொறுத்தவரை ஏன்னா என்னை பொறுத்தவரை நான் டிவிக்கே தான் ஓட்டு போடுவேன். டிவிக்கு வந்தால் நல்லாயிருக்கும். என்ன காரணம், இங்கே மக்களுக்கு நிறைய சேவை பண்ணியிருக்காரு. இலவச பஸ்ஸு, அதுக்கப்புறம் வந்து குழந்தைகளுக்கு பிறந்தா ஹெல்ப்பு, மாதம் 1000 ரூபா, அப்புறம் தாய்மை திட்டம் வந்தது. அது நிறைய சலுகை நிறையா பண்ணியிருக்காருங்க. சலுகை நிறைய மக்களுக்கு வந்து இப்போ லேப்டாப் கொடுத்துருக்காரு. அப்போ இலவசம் இப்போ 3000 ரூபாய் ரேஷன் கார்டுக்கு தலைமைக்கு கொடுத்துருக்காங்க. மக்களுக்கு கூட எதுவும் சேவை நிறைய நடந்து தான் போயிட்டுருக்கு. எந்த குறையும் இல்லை. அதனால மீண்டும் வந்து அவர் தான் மூலம் வரவுக்கு எங்களோட விருப்பம், மக்களோட விருப்பம் அதுதான். வரணும், முதல்வராக வந்து எப்பயுமே அவரு தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆசைப்படுறோம். என்ன காரணத்துக்கு அவர் வந்தா நல்லா இருக்கும், ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்ட்டு. அது பெரிய மாற்றங்களும் நடக்கும். ஆனால் வந்து டிஎம்கே தான் கம்பல்சரி வருவாங்க. டிஎம்கே நான் சப்போர்ட்லாம் பண்ணல. ஆனால் டிஎம்கே ஓட்டு போடுவேன். என்ன ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மகளிர்களுக்கெல்லாம் வந்து லேடிஸ்க்கெல்லாம் வந்து மந்த்லி வந்து 1000 rupees தராங்க. அது இல்லாமல் பஸ் ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்க அப்படின்னா வந்து டெஃபினட்டாக வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுக்குறாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம். அதெல்லாம் இல்லை, வரக்கூடிய ஆட்சியாளர் யாருமே வந்து சொல்றதெல்லாம் செய்யறது கிடையாது. 100 பேர் செய்யவும் முடியாது, யாரும் செய்யவும் முடியாது. அவங்களால முடிஞ்ச பெஸ்ட் பண்ணியிருக்காங்க. வரைகுள்ள காலத்துலேயே அவங்க தான் வரணும்னு சொல்லிட்டு என்னோட புதுசா முதல்வர் வந்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு எல்லாரும் விரும்புறோம். அதனால டிவிக்கு விஜய் தான் வருவாரு, வேற யார் வருவாங்க? நலத்திட்ட உதவிகள் நடந்திருக்கு. கண்டிப்பாக வந்து மேலும் தமிழ்நாடு வளர்ச்சி அடையணும்னா திமுக ஆட்சியை தொடரணும்னு நாங்கள் விரும்புகிறோம். இது என்னுடைய கருத்து மட்டும் இல்லாமல் பரவலாக எங்கள் கிராமத்தில் இருக்கிறவங்களுடைய கருத்து இதாக இருக்கு. சில சட்ட சிக்கல்லாம் இருக்குது. ஏதாச்சும் 1-2 சொல்லாமல் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். அதாவது வந்து விலைவாசியெல்லாம் ரொம்ப தாறுமாறாக போச்சு, வழிவம்பெல்லாம் ரொம்ப மோசமாக போச்சு, விவசாயம் பண்ண முடியல, விவசாயமெல்லாம் அழிஞ்சு போகுது. அதனால ரொம்ப சீர்கெட்டு போகுது. இன்னும் நல்லா ஆட்சி அமைஞ்சு நல்லா அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணால் ஓட்டு போடலாம். ஸ்டாலின் தான் நல்லது செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு நல்லது செய்கிறாரு. பிஜேபி அடுத்த ஆட்சி அமைக்கும். அதான் ஆட்சி அமைக்கும். 2026 இந்த நாட்டை நல்லபடியாக கொண்டு வரணும்னா பிஜேபி தான் வரணும். அவர் வந்து மகளிர் உதவித்தொகை கொடுக்குறாரு, மற்ற நலத்திட்டங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு, மக்களுக்கு எல்லா இதுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பல மேம்பாலம் பல இதுக எல்லாம் கட்டிக்கிட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஏற்கனவே எடப்பாடி ஐயா வந்தார், தாலிக்கு தங்கம் கொடுத்தாரு, லேப்டாப் கொடுத்தாரு, எல்லாம் நல்லா செஞ்சார். அதுக்கப்புறம் ஸ்டாலின் ஐயா வந்தார், 1000 ரூபா கொடுத்தாரு, மகளிர் உதவித்தொகைலாம் கொடுக்குறாரு. இருந்தாலும் இப்போ விஜய் புதுசாக வந்திருக்காரு, அவர் என்ன செய்வார்னு தெரியல. இருந்தாலும் புதுசாக ஒருத்தர் வந்து நல்லது பண்ணுவார்னு நாங்கள் நம்புகிறோம். அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு என்னுடைய கணிப்பு. திரும்பவும் ஏன்னு கேட்டால் பெண்களுக்கு நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள் செஞ்சுருக்காங்க. மாதம் உதவித்தொகையாக தர்றாரு. இன்னும் மேலும் மேலும் நல்ல உதவிகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு. அதனால அப்பாங்கிற ஸ்தானத்தில் வந்து கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயா, கலைஞர் குடும்பம் ஸ்டாலின் ஐயா தான் முதல்வராக வர வேண்டும் என்பது எங்கள் ஆசை. என் பேர் மகாலட்சுமி, திண்டுக்கல். எங்களுக்கு வந்து ஸ்டாலினும் இல்லை எடப்பாடி எவ்வளோ இப்போ மாற்றி அதை தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ மாற்றமாக ஒன்று நடக்கணும்னா விஜய் வந்தால் நல்லாயிருக்கும். 2026 விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்போ பார்த்தாலும் டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேர் மட்டும்தானே மாற்றி வர்றாங்க. புதுசாக ஒருத்தவங்க வரட்டுமே, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். அதனால விஜய் தான் வரணும், தமிழக வெற்றி கழகம் தான் வரணும். மக்களுக்கு யார் நன்மை செய்கிறாங்களோ அவங்க தான் முதல்வராக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். யாருமே வந்து முதல்வர் வந்த ஒன்று ஒன்று செஞ்சாங்க, அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சுட்டு இருக்காங்க. இது வரைக்கும் முதல்வர் வராது வந்து விஜய் தான்.
அதனால் விஜய் வந்தால் நல்லது செய்வார்னு நான் நினைக்கிறேன். அவர் நல்லது செய்யணும். ஏன்னா இருந்தவங்களாம் வந்து சொன்ன மாதிரி எதையுமே செய்யவே இல்லை. மக்களுக்கு மேலே வரியை போட்டு ஆளுங்களை கொண்டுகிட்டு இருக்கானுங்க. அதனால் பழைய ஆட்கள்லாம் வரக்கூடாது. புது ஆட்கள் வந்து ஒரு நல்ல விதமாக கொண்டு வந்து மக்களுடைய முன்னேற்றத்தில் பாடுபடுறவங்க தான் வரணும். அப்படி பார்க்குறப்போ விஜய் தான் வரணும்னு நான் நினைக்கிறேன். எலெக்ஷன் யாருக்கு வருதுன்னு கேட்குறீங்க. என் மனசுக்கு விஜய் தான் வருவாருன்னு எனக்கு தோணுது. எங்களுக்கு 1000 ரூபா வேணாம், 2000 வேணாம், பஸ்ஸு ஃப்ரீ பஸ்ஸும் வேண்டாம், விலைவாசி கம்மியாக இருந்தால் போதும். அதுதான் இப்போதைக்கு நாங்கள் எதிர்பார்க்குறோம். பேர் வந்து வனஜா. பெண்களுக்கு இலவசமாக மாத உதவித்தொகை 1000 ரூபா தராரு. அது இல்லாமல் காப்பீடு, அது இல்லாமல் இலவச பஸ் பயணம், அது இல்லாமல் நான் முதல்வர் திட்டம், அதே மாதிரி கர்ப்பிணி பெண்களுக்கு இலவச உதவி, இந்த மாதிரி ஏகப்பட்டது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து அவர் தான் மீண்டு வருவார், அவர் தான் வர்றதுக்கு விரும்புகிறோம். நடிகர் விஜய் வந்து திறமையான நடிகருங்க. இந்த தமிழ்நாட்டுக்கு அவர் ஒரு தந்தங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அதுதாங்க நான் சொல்ல முடியும். அரசியலில் வந்து நான் எதையும் நான் உறுதிப்படுத்தி சொல்ல முடியாது, நான் சொல்லக்கூடாது. இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கிறவர் எல்லா வகையும் நல்லது பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து எந்த குறையும் சொல்ல முடியாது. அவர் ஒரு நல்ல முதலமைச்சர்ன்றதை நான் நிரூபிச்சிட்டாரு. அவர் ஒரு தன்மான சிங்கமாக இருக்காரு. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.